ஈரான் போர் ட்ரம்ப் அவர்களுடைய கெடு இன்றோடு முடியுது. ஹார்மோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஆபாச வார்த்தைகளை குறிப்பிட்டு பதிவிடுறாரு. நரகத்துக்கு இட்டு செல்ல போறோம், கற்காலத்துக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்றாரு. இன்னைக்கு ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை பார்க்கும் போதே அவர் கொஞ்சம் மூளையெல்லாம் கலங்கி போய் ஒரு பிரசிடென்ட் போடுற அளவுக்கு இல்லாமல் தரம் தாழ்ந்த ஒரு ட்வீட்டாக அவர் போட்டிருக்காரு. ஈரானியர் கைக்கு வந்துடுறது மாதிரி அப்படி அகமகிழ்ந்து ட்வீட் பண்ணார். பல்வேறு முனைகளில் ஈரானை தாக்க துணிந்த ட்ரம்ப் இன்றைக்கு பல்வேறு முனைகளில் தாக்குதலுக்கு உள்ளாகி இன்னைக்கு நிலைகுலந்து காணப்படுகிறார். அதனால தான் கொஞ்சம் லேசாக மூளை குழம்பி போய் இந்த ட்வீட் போட்டிருக்காரு. வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு சர்வாதிகாரமான ஒரு முட்டாள் ஆட்சியாளர் அப்படின்னு எடுத்துக்கலாமா ட்ரம்ப்? கண்டிப்பா இஸ் அ ஜோக்கர் தானே. ஒரு இடியாட்டிக் பிஹேவியர், எராட்டிக் பிஹேவியர் யாருக்கு வரும்? ஒரு சைடு நெத்தன்யாஹுவினுடைய அதிகார வெறி இன்னும் அடங்கலை. ஈரான் மேல அணு ஆயுதத்தை போட போறாருங்கிற ஒரு தகவல் பரவுது. அப்படி அணு ஆயுதத்தை அவர் செலுத்தினா அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும். அது ஒரு அழிவை ஏற்படுத்தும். அது ஒரு மிகப்பெரிய ஈரான் அழியும். ஈரானுடைய ஒரு பகுதி அழியத்தான் செய்யும். ஈரான் ஸ்டில் சர்வே. அப்படி போட்டாருன்னா யூஎஸ் பிரசிடென்ட் அதுக்கப்புறம் தப்ப முடியாது. அப்புறம் சைனா களத்தில் இறங்கும், வடகொரியா களத்தில் இறங்கும், ரஷ்யாவும் களத்தில் இறங்கும். அப்போ வெரைட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீ தப்ப முடியாது. தமிழினம் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மிடையே அரசியல் விமர்சகர் மற்றும் விஞ்ஞானி டாக்டர் வி பொன்ராஜ் அவர்கள் இணைந்துள்ளார். சார் வணக்கம். சார் வணக்கம்பா. ஈரான் போர் 6 வாரங்களை கடந்திருக்கு சார். பெரிய அளவில் போர் தீவிரம் அடைஞ்சிக்கிட்டே வருது. இன்னைக்கு 6ஆம் தேதி ட்ரம்ப் அவர்களுடைய கெடு இன்றோடு முடியுது. மீண்டும் ஒரு 48 மணி நேரம் ஹார்மோஸ் நீரிணையை திறக்காவிட்டால் ஆபாச வார்த்தைகளை குறிப்பிட்டு பதிவிடுறாரு. மின் உற்பத்தி நிலையங்களெல்லாம் நாங்கள் சர மாதிரி தாக்க போகிறோம், நரகத்துக்கு இட்டு செல்ல போகிறோம், கற்காலத்துக்கு கொண்டு போகிறோம் அப்படின்னு சொல்கிறாரு. என்ன நிலையில் இருக்குது சார்? ட்ரம்ப் பின்வாங்கி பார்த்தாரு. ஈரானை கம்ப்ளீட்டாக எலிமினேட் பண்ண முடியல. ஈரான் ரிட்டாலியேஷன் இவ்வளவு 11,000 ஸ்ட்ரைக்ஸ் அடித்த பிறகும், லீடர்ஸ் எலிமினேட் பண்ண பிறகும், ஐஆர்ஜிசி லீடர்ஸை வரிசையாக எலிமினேட் பண்ண பிறகும் இன்னமும் எதிர்த்து நிற்கிறாங்க. அப்படின்னா ஒரு ரோபஸ்ட் சிஸ்டத்தை அவங்க மெயின்டைன் பண்ணுறாங்க. திருப்பி தாக்குதல் நடத்துகிறாங்க. இப்போ இவர் கொடுத்த 5 நாள் அல்டிமேட்டம் முடிஞ்சு போச்சு. அப்புறம் 1 மந்த் அல்டிமேட்டம். இன்றைக்கி ஏப்ரல் 6 அவர் ஏற்கனவே சொன்னதுபடி இன்றைக்கி ஒரு ட்வீட் ஒன்று போட்டிருக்காரு. அந்த ட்வீட்டை பார்க்கும்போதே அவர் கொஞ்சம் மூளையெல்லாம் கலங்கி போய் ஒரு பிரசிடென்ட் போடுற அளவுக்கு இல்லாமல் தரம் தாழ்ந்த ஒரு ட்வீட்டாக அவர் போட்டிருக்காரு. பவர் பிளான்ட் அடிப்பேன், பிரிட்ஜஸ் எல்லாம் நூறுக்குவேன், எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமாக அள்ளி போட்டுருவேன் அப்படின்னு போட்டுட்டு ஹார்மோஸ் ஸ்ட்ரெயிட் ஆஃப் ஹார்மஸை ஓப்பன் பண்ணலை அப்படின்னா யூ வில் ஃபேஸ் த எண்ட் அப்படின்ற மாதிரி ப்ரைஸ் டு பி அல்லா அப்படின்னு சொல்லி போட்டு முடிச்சிருக்காரு. இவர் அவருடைய நாடுகள் அழைச்சார், யூரோப்பை அழைச்சார், ஏசியாவை அழைச்சார், சைனாவை இந்தியாவெல்லாம் அழைச்சார். ஹார்மோஸ் ஜலசந்தியை திறப்பதற்கு யாருமே வரல. நீயா போற ஆரம்பிச்ச, நீயா ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக் பண்ண, நீயா எல்லாவற்றையும் செய்தாய். இன்றைக்கி அதனுடைய விளைவுகள் நிறுத்த முடியாத அளவுக்கு ரிட்டாலியேஷன், இந்தளவுக்கு ரிட்டாலியேஷன் இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. அதனுடைய விளைவுகள் இந்தளவுக்கு ஈரான் ரிட்டாலியேட் பண்ணணுன்னு எதிர்பார்க்கல. முதல் நாள் சுப்ரீம் லீடர் அயதுல்லா அலி கொமேனியை கொன்ன உடனே ஈரானியர் கைக்கு வந்துடுறது மாதிரி அப்படி அகமகிழ்ந்து ட்வீட் பண்ணார். மக்களே வீதிக்கு வாருங்கள், போராடுங்கள், அதிகாரத்தை கையில் எடுங்கள் எல்லாம் சொல்லி பார்த்தாரு. ஒன்றும் நடக்கலை. ஈரான் ரீகெயின் தட் கான்ஃபிடென்ஸ் அண்ட் தென் ஸ்டில் சர்வைவிங். அதுதான் இங்கே பெரிய விஷயம். ஈரான் ஸ்டில் சர்வைவிங். இன்றைக்கு அமெரிக்கா தனது போர் விமானத்தை இழந்து நிற்கிறது, ட்ரோன்ஸ் இழந்து நிற்கிறது. இன்றைக்கு போர் விமானியை ரெஸ்கியூ பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது ஃபெயிலியர் ஆப்ரேஷன்னு ஈரான் டிக்ளேர் பண்ணுறாங்க. எது உண்மைன்னு நம்மளுக்கு தெரியல. இது ஒரு சைடு.
மற்ற மிடில் ஈஸ்டில் இருக்கக்கூடிய யூஎஸ் பேஸஸை அடித்து நொறுக்கியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் வந்து பதிலுக்கு பதில் சவுத் ஆஃப் பார்ஸ் அடிக்கிறியா, நான் ராஸ் லபான் அடிப்பேன் அப்படின்னு அடித்து ஆயில் கிரைசிஸ் கேஸ் கிரைசிஸை உருவாக்கியிருக்கான். அப்போ வந்து அடுத்து வந்து அல்டிமேட்டம் கொடுத்துருக்கு, எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் காலி பண்ணி போயிரு, இல்லைன்னா அதை தாக்குவேன் அப்படின்னு. இதெல்லாம் வந்து ஒரு ப்ரெஷரை வந்து அமெரிக்க ஜனாதிபதிக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் நோ கிங்ஸ் என்ற போராட்டம், அமெரிக்காவில் நடக்கக்கூடிய நோ கிங்ஸ் போராட்டம் ஒரு ப்ரெஷரை வந்து அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப்புக்கு கொடுத்துருக்கு. அது மட்டும் இல்லாமல் வரிசையாக டாப் லெவல் லீடர்ஷிப் வந்து ட்ரம்ப்பை டிசோன் பண்ணிவிட்டு பதவி விலகி செல்வது வந்து ட்ரம்ப்பு சரியான வழியில் போகலை, ட்ரம்ப்பினுடைய செயல்கள் வந்து அமெரிக்காவுக்கு ஒரு மிகப்பெரிய இழுக்கை தேடித்தரும், அமெரிக்காவுக்கு செலவு மட்டும் இல்லை, அமெரிக்காவினுடைய புகழுக்கும் பேருக்கும் களங்கம் விளைவிக்கும். காங்கிரஸ் வந்து இந்த வாரம் வந்து அன்கான்ஸ்டியூஷனல் டிக்ளேர் பண்ணுறாங்க. ரிப்பப்ளிகன்ஸும் டெமோக்ராட்ஸுமே இதை எதிர்க்கிறாங்க. அப்போ இப்படிப்பட்ட ஒரு இடியாப்ப சிக்கலில் ஒரு சைடில் மாட்டிட்டு முடிக்குது. ஒரு சைடில் நேட்டோ நாடுகள், யூரோப்பியன் யூனியன் அமெரிக்காவினுடைய வேண்டுகோளை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. ஒரு சைடில் ஸ்பெயினும் இத்தாலியுமே வந்து யூஎஸ் ஏர்பேஸை உனக்கு ஏர்பேஸே கிடையாதுன்னு சொல்லி வெக்கேட் பண்ணி விட்டான். அப்போ அடுத்து வந்து சவுதி அரேபியா மற்றும் மிடில் ஈஸ்ட் கண்ட்ரீஸ் யூஎஸ் ஏர்பேஸை நீ காலி பண்ணலை அப்படின்னா உனக்கு நிரந்தரமாக நீ வந்து நிம்மதியாக இருக்க முடியாதுன்றதை ஈரான் டிக்ளேர் பண்ணிடுச்சு. ஸோ இப்படி பல்வேறு, ஒரு சைடு நெத்தன்யாகுவினுடைய அதிகார வெறி இன்னும் அடங்கலை. நெத்தன்யாகு இஸ்ரேலுடைய அந்த அதிகார வெறி, அந்த லீடர்ஷிப் எலிமினேஷன் மொசாத் டீம் ஒரு சைடில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது பல்வேறு முனைகளில் வந்து ஈரானை தாக்க துணிந்த ட்ரம்ப்பு இன்றைக்கு பல்வேறு முனைகளில் தாக்குதலுக்கு உள்ளாகி இன்றைக்கி நிலைகுலந்து காணப்படுகிறார். அதனால தான் கொஞ்சம் லேசாக மூளை குழம்பி போய் இந்த ட்வீட் போட்டிருக்காரு. இதில் ஈரான் அவர்களுடைய அந்த அணு ஆயுதம் அதுதான் பிரச்சனை அப்படின்னு தான் ஆரம்பித்தாங்க. இன்றைக்கி இஸ்ரேலும் அமெரிக்காவும் சேர்ந்து ஈரான் மேலே அணு ஆயுத தாக்குதல் நிகழ்த்துறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அணு ஆயுதம் இல்லைன்னு, அணு ஆயுதம் வந்து தயாரிக்கலை அப்படின்னு சொல்லி அணு ஆயுத கிடங்கையே நாங்கள் நட்டான்ஸு, ஃபோர்டோ அப்புறம் வந்து இன்னொரு மூணு செறிவூட்டும் நிலையங்களை வந்து நாங்கள் அழிச்சிட்டோம், பீட்டு பாமரை வச்சு நாங்கள் குண்டு போட்டு தகர்த்துட்டோம்னு இவர் தானே சொன்னார், ட்ரம்ப் தானே சொன்னார். அப்புறம் இப்போ இருக்குன்னா என்ன அர்த்தம்? ஐஏல வந்து 400 கிலோகிராம் செறிவூட்டப்பட்ட யுரேனியம், 60% செறிவூட்டப்பட்ட யுரேனியம் வச்சுருக்கீங்க, அதை கொடுங்கன்னு கேட்குறான். இது எங்கே இருக்குதுன்னு கேட்குறேன். அவன் எங்கே இருக்குதுன்னு சொல்லி நான் தரேன் அப்படின்னு பேச்சுவார்த்தை நடக்கும்போதே நீ ப்ரீஎம்ப்டிவ் ஸ்ட்ரைக்குன்னு போய் 170 குழந்தைகளை கொண்டீங்க, சுப்ரீம் லீடரை கொண்டீங்க, ஓகே, ஐஆர்ஜிசி கமாண்டர் சீஃப், செக்யூரிட்டி சீஃபு லாரிஜானியை கொண்டீங்க. இப்படி வரிசையாக ஆளை காலி பண்ணிட்டு உட்காந்துருக்கீங்க. ஈரான் வந்து ஏவுகணை பலத்தாலும் ட்ரோன்ஸினுடைய பலத்தாலும் இன்றைக்கு திருப்பி அடித்து பல்வேறு முனைகளில் அடி வெளுத்து வாங்கிட்டான். மிடில் ஈஸ்டாக இருக்கட்டும், அமெரிக்காவினுடைய வார் கப்பல்கள்லாம் தூக்கிட்டு ஓட வேண்டிய நிலைமை ஆகிப்போச்சா இல்லையா? தூக்கிட்டு ஓடி போகிற நிலைமை ஆயிடுச்சா இல்லையா? ரஷ்யா வராமல், சைனா வராமல், வார் கப்பலை தூக்கிட்டு 1000 கிலோமீட்டருக்கு அங்கிட்டு ஓடி போய் நிற்க வேண்டிய சூழல் வந்துச்சா இல்லையா? துபாயில் ஏர்பேஸை காலி பண்ணிவிட்டு ஓடினீங்களா இல்லையா? அமெரிக்கா ஓடினீங்களா இல்லையா? அப்போ இத்தனையும் உங்களுக்கு வந்து வெக்கமா இல்லையா? ஏன் வந்து ஒரு நாட்டை வந்து அழிக்க பார்க்குறீங்க? இப்போ ஏன் நாட்டோவும் யூரோப்பியன் யூனியனும் ஏன் வந்து சப்போர்ட் பண்ண மாட்டேறான்? இன்றைக்கி வந்து ஈரானை பிடிச்சாச்சு அப்படின்னா, ஏற்கனவே மிடில் ஈஸ்ட் ஃபுல்லாக அமெரிக்காவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. வெனிசுலா அமெரிக்கா வந்து டேக் ஓவர் பண்ணியாச்சு, 17% ஆஃப் த ஆயில் ரிசோர்ஸ். ஈரானையும் தூக்கிட்டா கடைசியில் எல்லோரும் போய் கடைசியில் அமெரிக்காவை கையேந்து நிற்கணும், அமெரிக்காவோட கையேந்து நிற்கணும். அதனால் வந்து ஈரானை பாதுகாக்க வேண்டிய பொறுப்பு யூரோப்பியன் யூனியனுக்கும், நேட்டோ நாடுகளுக்கும், ஏசியன் கண்ட்ரிஸுக்கும் இருக்குது அப்படின்ற ஒரு சூழல் வந்து இன்றைக்கி ஏற்பட்டிருக்கு. அப்போ அமெரிக்காவுடைய ட்ரம்ப்னால தான் எத்தனையும் காரணம். ஏன்னா எந்த நேரம் ஃப்ரெண்ட்லி கண்ட்ரி மேலே டாரிஃப் போடுவார், எந்த நேரம் இவங்க மேலே டாரிஃப் போடுவார்னு தெரியாது. இப்படிலாம் போட்டால், இப்படிலாம் போடக்கூடியவரை வச்சு என்ன பண்ணுறது? அப்போ இந்த மாதிரி ஒரு எராக்டிக் பிஹேவியர் உள்ள ஒரு மனுஷனை
பிரசிடெண்ட்டாக இருந்தால் எந்த அளவுக்கு ஒரு மிகப்பெரிய விபரீதம் ஒரு அமெரிக்கா போன்ற ஒரு பெரிய நாட்டுக்கு நிகழும் என்பதற்கு ட்ரம்ப் ஒரு உதாரணமாக இருக்கார். அப்போ அந்த ஒரு பிஸ்னஸ் மேன் நம்ம நாட்டை வந்து அமெரிக்கா ஃபஸ்ட்டு அப்படின்னு சொல்லி இந்த பெரிய, அதாவது வாய்ச்சொல்லில் வீரர்கள்னு சொல்லுவாங்க, இந்த வாய்ச்சொல்லில் வீரர்களை நம்பி அமெரிக்கா போன்ற இன்டலெக்சுவல் நாடே நம்பி ஓட்டு போட்டு இன்றைக்கி தெருவில் நிற்குது. ஓகே, இதுதான் இன்றைக்கி பிரச்சனை. மக்கள் வந்து சரியான தலைவர்களை தேர்ந்தெடுக்காவிட்டால் அந்த நாடும் சீரழிஞ்சு சின்னாபின்னமாகும் என்பதற்கு ட்ரம்ப் ஒரு உதாரணம். இதில் நீங்களே குறிப்பிட்டிருந்தீங்க சார், கிட்டத்தட்ட அமெரிக்காவில் 70% மக்கள் ட்ரம்ப்புக்கு எதிராக இருக்கிறத நம்ம பார்க்க முடியுது. வரலாற்றில் இதுவரை இல்லாத ஒரு சர்வாதிகாரமான ஒரு முட்டாள் ஆட்சியாளர் அப்படின்னு எடுத்துக்கலாமா ட்ரம்ப்பை? கண்டிப்பாக. இஸ் அ ஜோக்கர் தானே, இஸ் அ ஜோக்கர். ஒரு இடியாட்டிக் பிஹேவியர், எராட்டிக் பிஹேவியர் யாருக்கு வரும்? இப்படியெல்லாம் ட்வீட் போடக்கூடிய ஒரு பிரசிடென்ட்டுடைய ஒரு லெவல் என்ன இருக்குது? அது நம்ம இதில் பேசவே முடியாது. அவருடைய வார்த்தைகள் அந்த மாதிரியான ஒரு டிவிக்கு வெர்ச்சுவல் வாரியர் மாதிரி ட்வீட் போட்டு உட்காந்துருக்காரு. எப்படி இருக்கும்? இப்போ அவதூறு ஃபேக்ட்ரி ஒன்று நடத்துகிறாங்க இல்லைங்க நம்ம ஊரில், அது மாதிரி வந்து இப்போ ட்வீட் போட்டுட்டு உட்காந்துருக்காரு. எப்படி இருக்கும்? அப்போ எந்த அளவுக்கு வந்து ஒரு தரம் தாழ்ந்த நிலையில் இருக்கார். அப்படி ஒரு ஸ்டேட் ஆஃப் ஹார்மஸை வந்து நான் இது பண்ணிடுவேன், ஈரானை கற்காலத்துக்கு கொண்டு போயிடுவேன் அப்படின்னா ஏன் ஒரு மாதம் ஒன்றால் கொண்டு போக முடியல? ஏன் கொண்டு போக முடியல? நீ கொண்டு போகிறேன்னு சொல்லி இஸ்ரேலை அழிச்சிட்டு போகிறாரு ட்ரம்ப்பு. ஈரான் அழிக்கிறேன்னு சொல்லி இஸ்ரேலை அழிச்சிட்டு இடம் மாதிரி போயிட போகுது. அது ஒரு சிக்கல் இருக்கு. ஈராக்கை அவங்களால ஈஸியாக கைப்பற்ற முடிஞ்சது. என்ன ஆனாலும் அசைஞ்சு கொடுக்க மாட்டேன்னு ஈரான் இருக்கு. இன்று கூட புரட்சிப்படை தலைவர் வரைக்கும் கொண்டுட்டாங்க. இத்தனை பேரை இழந்தும் ஈராக் வந்து இந்த அளவுக்கு ரியாக்ட் பண்ணுறதுக்கு என்ன காரணம்? அதாவது ஈராக்கில் வந்து சிஸ்டம் கிடையாது. ஈராக்கில் வந்து இவர் நம்ம சதாம் ஹுசைன் இருக்கும் போதும் அவருடைய சர்வாதிகாரம் இருந்ததே ஒழிய அவருக்கு பின்னால் ஒரு சிஸ்டத்தை உருவாக்குனாரா அப்படின்னா இல்லை. இங்கே ஈரானுடைய அதிபர் அப்படி இல்லை. பாரசீகம் வந்து பழம்பெரும் தேசம். அமெரிக்கா மாதிரி 200 ஆண்டுகளில் வந்த நாடு கிடையாது. பாரசீகத்துக்குன்ற ஒரு தனி வரலாறு இருக்குது. அது ஏர்லியராக ஒரு 600 ஆண்டுகளுக்கு முன்னால் தான் முஸ்லீம் கண்ட்ரியாக மாறிச்சுன்னு சொல்கிறாங்க. அப்போ அந்த பாரசீகத்தினுடைய வரலாறு 2000-3000 ஆண்டுகள் வரலாறு கொண்டது, ஒரு பாரம்பரிய பின்னணி கொண்டது. அப்போ அவங்களுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம், அவங்களுக்குன்னு ஒரு தனி ஒரு ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு. அதை தாண்டி வந்து அவங்களுடைய அந்த மத கண்ட்ரோல். அப்போ சிஸ்டத்தை கிரியேட் பண்ணிட்டார் அவர். 37 ஆண்டுகள் இவர் வெறும் மத குருவாக மட்டும் இல்லை, நாட்டை வந்து சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியில் டெவலப் பண்ணியிருக்கார், மிசைல் கேப்பபிலிட்டியில் டெவலப் பண்ணியிருக்கார், நியூக்ளியர் கேப்பபிலிட்டியில் டெவலப் பண்ணியிருக்கார். அவர் ஒன்று விட்டது ஃபைட்டர் ஏர்க்ராஃப்டில் விட்டுட்டார். ஏன்னா அதுக்கு வேகப்பட்ட டெக்னாலஜி டெவலப்மெண்ட் வேணும். இங்கே அப்துல் கலாம் ஃபைட்டர் ஏர்க்ராஃப்ட் பண்ணார், மிசைல் பண்ணார், சேட்டலைட் பண்ணார், அட்டாமிக் வெப்பன் ஸ்டேட்டாக மாற்றினார். இத்தனையும் அப்துல் கலாம் பண்ணார். இங்கே உலகில் 60,000 சயின்டிஸ்ட்டை வச்சு இந்தியாவில் அப்துல் கலாம் பண்ண வேலையை 37 ஆண்டுகளில் அயதுல்லா அலி கொமேனி அங்கே வந்து ஒரு பெரிய ஒரு சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டீம் உருவாகிருக்கு. டீம் மட்டும் இல்லை, சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி டீம் மட்டும் கிடையாது, அது வந்து ஒரு பேக் போன். ஆனால் அந்த பேக் போனை யூஸ் பண்ணக்கூடிய பொலிட்டிக்கல் ஸ்ட்ரக்சர், அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஸ்ட்ரக்சர், மிலிட்ரி ஸ்ட்ரக்சர், இந்த மூணையும் வந்து ஒரு ஹிராக்கி லெவலில் கிரியேட் பண்ணியிருக்காரு. ஒரு ஆள் இல்லைன்னா கூட அடுத்த ஆள் ஆட்டோமேட்டிக்காக வருவாங்க அந்த இடத்துக்கு அப்படின்றத சிஸ்டத்தை இன்ஸ்டிடியூஷனலைஸ் பண்ணியிருக்காரு. அங்கே தான் அவருடைய சக்ஸஸ் இருக்குது. புரிஞ்சுட்டிங்களா? அப்போ எந்த அளவிற்கு வந்து அவங்க வந்து ட்ரம்ப் மாதிரி ஒரு பெரிய தேசம் இன்றைக்கி ஈரான்கிட்ட மண்டியிட வேண்டிய சூழலாக இருக்குது, மிரட்ட வேண்டிய சூழலாக இருக்குது. நீ அடித்து பாருங்க, அவங்க தான் 1-2 பாத்திரம்னு முடிவில் இருக்காங்க. நீ வந்து பிரிட்ஜை போட்டாலும் சரி, இதை பவர் பிளான்ட்டை போட்டாலும் சரி, அவன் அடித்து தூக்குறதுக்கு ரெடியாக இருக்கான். வேணா அவனுடைய எக்ஸ்ட்ரா கேப்பபிலிட்டியே குறையும், அவங்களுடைய ஆர்சனல்ஸ் குறையும், அவங்களுடைய ஃபைட்டிங் ஸ்பிரிட்டு குறையும், இதுதானே குறையும். பட்டு இது குறையாதுல்ல. அதனால் வந்து பவர் இஸ்ரேலுக்கும் யூஎஸுக்கும் தே ஹேவ் அ சுப்பீரியாரிட்டி இன் ஏர் ஸ்பேஸ்.
they have superiority in military, they have superiority in fighter aircraft. இந்த அளவுக்கு ஒரு கடுமையான பிரச்சனை உலகளாவிய அளவில் பெரிய அளவில் நிறைய நாடுகள் பாதிக்கப்பட்டிருக்கு. பெட்ரோல் மட்டும் இல்லை, எரிவாயு மட்டும் இல்லை, உணவுப் பொருட்கள் கூட அந்த ஏழை நாடுகளுக்கு அந்த வழியாக தான் போகுதுன்னு செய்திகள் பார்க்க முடியுது. ஜியோ பாலிட்டிக்ஸில் இதில் சீனா ரஷ்யாவுடைய நிலைப்பாடு பெரிய அளவில் தெரியல. இந்தியாவோடைய நிலைப்பாடு என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி எழுதுல சார். சைனாவும் ரஷ்யாவும் அமைதியாக பார்த்துட்ருக்காங்க. மேபி பேக்ரவுண்ட் சப்போர்ட் பண்ணியிருக்கலாம், ரெடார் சப்போர்ட்டு, ஆயுதங்கள் சப்ளை, இந்த சப்போர்ட் அவங்க பண்ணிகிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். பட் ஆனால் வந்து அவங்க டைரெக்டாக யூஎஸை வந்து தலையிட்டு யூஎஸை வாரம் நிறுத்துவதுக்கு இன்னமும் அவங்க கிரெடிபிளாக ஒன்றும் நடவடிக்கை எடுக்கலை. அதனால தான் இது தொடர்கிறது. அப்போ அந்த ஒரு நடவடிக்கையை வந்து தாமதப்படுத்துறதுனால ஏற்கனவே ரஷ்யா இஸ் ஃபைட்டிங் வித் உக்ரைன். ரஷ்யாவுக்கு பொருளாதார பிரச்சனைகள் இருக்குது. ஸோ அதனால் அது மட்டும் இல்லாமல் அந்த இதெல்லாம் வந்து ஒரு சைனா ஏற்கனவே வந்து சைனா இஸ் நாட் இன்ட்ரெஸ்டட் இன் வார், பட் சைனா இன்ட்ரெஸ்டட் இன் பிஸ்னஸ் வார். அப்போ அவங்களும் அந்த மிடில் லெவல் ப்ளே பண்ணுறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் வடகொரியாவும் 3 பேர் இறங்கினா தான் இதுக்கு ஒரு தீர்வு கிடைக்கும். அப்போ அந்த தீர்வு வந்து எப்போ கிடைக்கும் அப்படின்னா ட்ரம்ப்புக்கு வேட்டு வச்சா தான் தீர்வு கிடைக்கும். அப்போ அது வந்து எப்படி ட்ரம்ப்பு டிப்ளமேட்டிக் சேனல் மூலமாக ட்ரம்ப்பை வந்து பதவியிலிருந்து நீக்குவதற்கு அவர் மேலே வந்து நம்பிக்கையில்லா தீர்மானமோ அவர் மேலே வந்து இதை கொண்டு வந்து அவரை வந்து எடுத்தால்தான் அமெரிக்கா பிழைக்கும் என்ற நிலை ஏற்படும் பொழுது அதற்கு வந்து அமெரிக்கா மக்களே இன்றைக்கி களத்தில் இறங்கி போராடிட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு சூழல் வந்தால் தான் ஒன்று நிற்கும். இல்லைன்னா வடகொரியாவும் சைனாவும் களத்தில் இறங்கி அமெரிக்காவுடைய பேசஸையும் இஸ்ரேலையும் ஈரானுக்கு ஆதரவாக இறங்கி அடிக்க ஆரம்பித்தாங்கன்னா எல்லாம் முடிஞ்சிடும். இதில் நான் முன்னமே கேட்டேன் சார், ஈரான் மேலே அணு ஆயுதத்தை போட போகிறாருங்கிற ஒரு தகவல் பரவுது. அப்படி அணு ஆயுதத்தை அவர் செலுத்தினா அது உலக அளவில் மிகப்பெரிய ஒரு அழிவை ஏற்படுத்தும். அது ஒரு அழிவை ஏற்படுத்தும். அது ஒரு மிகப்பெரிய ஈரான் அழியும். ஈரானுடைய ஒரு பகுதி அழியத்தான் செய்யும். அணு ஆயுதம் எங்கே போடுறாங்களோ அதிலிருந்து ஒரு மிகப்பெரிய ஒரு இழப்பை ஏற்படுத்தும். அப்படி போட்டாருன்னா யூஎஸ் பிரசிடெண்ட் அதுக்கப்புறம் தப்ப முடியாது. அப்புறம் சைனா களத்தில் இறங்கும், வடகொரியா களத்தில் இறங்கும், ரஷ்யாவும் களத்தில் இறங்கும். அப்போ வெரைட்டி வெளுக்க ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா நீ தப்ப முடியாது. அதனால் அதை பண்ணுவதற்கு கொஞ்சம் எக்ஸசைஸ் சம் ரெஸ்ட்ரைன் அப்படி தான் நினைக்கிறேன் நான். இந்த அளவுக்கு அப்படிப்பட்ட ஒரு மனிதகுல அழிவை ஏற்படுத்துவதற்கு ட்ரம்ப் தயங்க மாட்டார். ஆனால் அது நடந்தால் அதனுடைய விளைவுகள் மிகப்பெரிய விளைவுகளாக இருக்கும். அந்த விளைவுகளை தாங்குவதற்கு அமெரிக்க அதிபர் இருக்க மாட்டார். ஆனால் இப்போ இஸ்ரேல அமெரிக்காவை சேர்ந்து மிகப்பெரிய அளவில் இயற்கை வளங்களை அழித்துக்கிட்டு இருக்கிறாங்க, போர் மனித வளங்களை அழிக்கிறாங்க. இதை பெரிய அளவில் கண்டிக்கக்கூடிய நிலை இன்னைக்கு எந்த நாட்டிலையும் இல்லையா? உலக அளவில் இந்த மாதிரியான ஒரு கட்டமைப்பு தான் இருக்கா அப்படின்னு ஒரு இல்லையா? அமெரிக்க ஐக்கிய நாடுகள் சபை இருக்கணும். ஐக்கிய நாடுகள் சபை வந்து இன்னைக்கு பல்லில்லாத ஒரு சபையாக மாறி போச்சு. அமெரிக்க ஐக்கிய நாடு சபை லாஸ்ட் இஸ் கிரெடிபிலிட்டி அண்ட் சிக்னிஃபிகன்ஸ். அது வந்து அமெரிக்காவை என்னைக்கு அதிகமாக நம்பி நிற்கிதோ அங்கே எங்கே என்ன இருக்குது? இப்போ வீட்டோ பவர் உபயோகப்படுத்திருக்கணுமா இல்லையா? அப்போ 5 கண்ட்ரி வீட்டோ பவர் வச்சு என்ன பண்ண? அப்போ யூஎன் ஏன் தலையிடாமல் இருக்குது? யூஎன் வந்து இவ்வளவு அத்துமீறலையும் பார்த்து கொண்டு சும்மா இருக்குது, வாழா இருக்குது அப்படின்னா யூஎன் இருக்குன்னு அவசியமே இல்லையா? யூஎன் எதுக்கு இருக்கணும்? யூஎனுக்கு எதுக்கு செக்யூரிட்டி கவுன்சில்? யுனைடெட் நேஷன் ஏன் தேவை என்ன இருக்குது? அப்போ இன்றைக்கி அந்த கேள்வி வந்துடுதா இல்லையா? அப்போ வந்து யாரை வேணாலும் அடிக்கலாம் அப்படின்னா அப்புறம் ஒரு நாட்டுடைய வேர்ல்டு ஆர்டர் என்ன ஆகுறது? அது வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு உலகமே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கலான ஒரு சூழலை போயிட்டுருக்குன்றத தெளிவாக காமிக்குது. இதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் இன்னும் இவ்வளோ நாள் தாங்கிட்டு இருக்கு. இன்னும் இது ஃபர்தராக போய் ரொம்ப ஈரான் அழிக்கப்பட்டால் அதனால் ஏற்படக்கூடிய விளைவுகள் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த தான் செய்யும். இந்தியா வந்து இப்போயே கிராமத்துல எல்லாம் வந்து சிலிண்டர் கிடைக்கலன்னு கடை மூடிட்டு இருக்காங்க. டவுனில் ஏகப்பட்ட கடை மூடப்பட்டுகிறது.
அப்போ இன்னும் ஏதோ ஒரு அதை இதை வச்சு மேனேஜ் பண்ணிகிட்ருக்கு இந்திய அரசு. நம்மளுக்குன்னு ஒரு எனர்ஜிஸ் இண்டிபெண்டன்ஸ் பாலிசி இல்லை. இந்தியாவுக்கு வந்து இந்தியா ஆல்ரெடி அமெரிக்காவிட்ட சரண்டர் ஆனதுனால, ஸ்லேவ் ஆனதுனால ஆல்ரெடி வி லாஸ்ட் ஸ்ட்ராட்டஜிக் அட்டானமி, வி லாஸ்ட் ஃபாரின் பாலிசி, வி காம்ப்ரமைஸ்ட் அண்ட் வி லாஸ்ட் குளோபல் சவுத் லீடர்ஷிப். ஸோ இந்தியா ஹேஸ் நோ ரோல் டு பிளே, நோ சே. இந்தியா ஹேஸ் நோ பவர் டு ஹேவ் எனி சே அண்ட் திஸ். சும்மா போய் கட்டி பிடிச்சிட்டு வரலாம், அவ்வளோதான், வேறு ஒன்றும் பண்ண முடியாது. என்ன தீர்வு சார்? யார் தான் இறங்கி வர போகிறாங்க? இன்னும் தீவிரமடையுமா? இப்போ தீவிரமான நிலையில் தான் இருக்குது. இது இன்னும் தீவிரமடையுமா இல்லை ஏதாவது ஒரு இல்லை வர்றதுக்கு சைனாவும் நார்த் கொரியாவும் ரஷ்யாவும் இறங்கினா தான், இறங்கி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி வச்சா தான் தீர்வு வரும். அவங்களுடைய போர் கப்பல்கள் இங்கே வரணும், அவங்களுடைய விமானங்கள் உள்ளே இறங்கணும், அணு ஆயுதங்கள் அது மிசைல்ஸ் வந்து ரேம்பப் பண்ணி யுஎஸ்ஐயும் இஸ்ரேலையும் எதிர்த்தா தான் இது வந்து ஒரு பேச்சுவார்த்தைக்கே வருவாங்க. அப்போ தான் நடக்கும். அது ஒன்று தான் இப்போதைக்கு என்னையை பொறுத்த வரைக்கும் அது ஒன்று தான் தீர்வாக தெரியுது. இல்லைன்னா 2 பேரும் சண்டை போட்டு தான் இருப்பாங்க. ஈரான் அழிக்கப்படும், எப்படியும் அழிச்சிருவான். எவ்வளோ நாளைக்கு தாங்கிறது? ஈரான் வந்து இன்றைக்கி சர்வைவல் தான் பெரிய விஷயம். சர்வை பண்ணிகிட்ருக்காங்க. இவங்களுடைய மைட்டி பவருக்கு முன்னால் ஈரானால் நிற்க முடியுமான்னு தெரியல. ஒன்று ஈரானாலையும் இல்லைன்னா இஸ்ரேலாலையும். 2 பக்கம் மக்கள் தானே, அங்கேயும் உயிர் தான் இங்கேயும் உயிர் தான், 2 பக்கம் மக்கள் தான். அப்போ மக்கள், சாதாரண மக்கள் தான் இந்த போர்னால் பாதிக்கப்படுறாங்க. அப்போ உலக நாடுகள் எல்லாம் சேர்ந்து ஒரு மத்தியஸ்தம் பண்ணி ட்ரம்ப்பை கூப்பிட்டு, பிரச்சனைக்கு பேச்சுவார்த்தைக்கு வா அப்படின்னு சொல்லி உட்கார வச்சு, ஈரானையும் கூப்பிட்டு உட்கார வச்சு பேசி ஒரு சுமூகமான தீர்வு, ஒரு அமைதிக்கான தீர்வை எட்டணும். அது ஏன் செய்யாமல் இருக்காங்கன்னு எனக்கு தெரியல. நிகழ்கால அரசியல் குறித்து பல தகவல்களை பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி. மிக நன்றி. இதே போன்று நிகழ்கால அரசியலின் சாரம்சங்களை அரசியல் ஆளுமைகளின் நேர்காணல் வழியே தொடர்ந்து காண தமிழ் நிறம் வலையொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். தங்களின் மேலான கருத்துக்களை கருத்துளை பெட்டியில் பதிவிடுங்கள். நன்றி, வணக்கம்.